ஓகே. இப்போ நம்ம பார்க்க போகிற சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னாக்கா, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஆக்சஸ் அப்படின்ற சாஃப்ட்வேர். அதாவது மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்டில் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, நிறைய சாஃப்ட்வேர்ஸ். அதில் இந்த ஆக்சஸ்ன்ற சாஃப்ட்வேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த ஆக்சஸ் அப்படின்ற சாஃப்ட்வேர் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டிக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு சாஃப்ட்வேருங்க. அதாவது இது மெயினாக வந்து பார்த்திங்கனாக்கா ப்ரோக்ராமிங் பீப்புள்ஸுக்கு தான் அதிகமாக இது வந்து யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் நார்மலாக கன்சூமர் லெவல்லையும் வந்து இந்த சாஃப்ட்வேரை வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணலாம். அதாவது என்னென்னாக்கா டேட்டாபேஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னே யூஸ் ஆகக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் இது. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இந்த ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர்லாம் படிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த ஆக்சஸ் அப்படின்ற இந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லானது. நார்மலாக இருக்க பீப்புள் கூட இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு நிறைய இடத்துல யூஸ்ஃபுல் இருக்குது. அதாவது இந்த சாஃப்ட்வேர் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டா பேஸ்னால் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்க. அதாவது டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த டேட்டா பேஸ்னால் என்ன நம்ம வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதாவது வாட் இஸ் மீன் பை டேட்டா பேஸ், வாட் இஸ் மீன் பை டேட்டா பேஸ் அப்படின்னா என்ன, டேட்டா பேஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம மீனிங் எடுத்தோம் அப்படின்னாக்கா, டேட்டா பேஸ் இஸ் நத்திங் பட் கலெக்ஷன் ஆஃப் நத்திங் பட் அ கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, டேட்டாபேஸ் அப்படின்றது என்னன்னாக்கா இட்ஸ் நத்திங் பட் அ கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அதாவது என்ன சார் கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னாக்கா, இப்போ எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்கா, நம்ம டெலிஃபோன் புக் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம டெலிஃபோன் புக்கு வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன், கரெக்டுங்களா. லைக் டெலிஃபோன் புக்கு அண்ட் தென் நம்ம ரெசிபி புக்கு, அதாவது ஈவன் தோ இந்த ரெசிப்ஸ் புக் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரெசிபி புக்கு அண்ட் தென் ரெசிபி புக் ஆஃப்டர்வர்ட்ஸ். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மெயிலிங் அட்ரஸ், மெயில் பண்ணுறப்ப அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எடுத்து வச்சு அவங்களோட டேட்டா பேஸ் மெயின்டைன் பண்ணுவோம். அதாவது இதுதாங்க வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணுனாக்கா இதெல்லாம் வந்து ஒரு டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது டெலிஃபோன் புக் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தரோட நேமு, இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து டெலிஃபோன் புக் இருக்குது அப்படின்னாக்கா, அந்த டெலிஃபோன் புக்கில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னாக்கா, இப்போ எக்ஸாம்பிள் டெலிஃபோன் புக்கில் என்னென்ன ஒருத்தரோட எக்ஸாம்பிள் இன்ஃபர்மேஷன் இருக்கும், அவங்களோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேம், கரெக்டுங்களா. ஸோ நேம் அது ஒரு இன்ஃபர்மேஷன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களோட அட்ரஸ், அந்த பர்சனோட அட்ரஸ். அந்த அட்ரஸில் வந்து பார்த்திங்கனாக்கா 2 டைப் இருக்கும். அட்ரஸ் 1, அந்த அட்ரஸ் 1ன்றது என்னென்னாக்கா மேபி அவங்களோட ஆஃபீஸ் அட்ரஸாக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கா அட்ரஸ் 2. இந்த அட்ரஸ் 2 அப்படின்றது வந்து என்ன அப்படின்னாக்கா அவங்க வீட்டு அட்ரஸாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களோட காண்டாக்ட் பண்ணுறதுக்கு வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் சம்திங் லைக் தட். அது இல்லாமல் அவங்களோட ஃபோன் நம்பர், ஓகேங்களா, அந்த பர்சனோட ஃபோன் நம்பர் அவங்களோடது. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு வந்து 3 இன்ஃபர்மேஷன் அடங்கியிருக்கு. ஒருத்தரோட பர்சன், இந்த டெலிஃபோன் புக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஒருத்தரோட நேமு, அட்ரஸ் 2 அண்ட் ஃபோன் நம்பர். ஸோ இது தாங்க வந்து இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு எனார்மஸ் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷனை தான் என்னன்னு சொல்கிறோம், டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அந்த எனார்மஸ் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான் என்னன்னு சொல்கிறோம், டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டேட்டா பேஸ்லாம் பக்காவாக நம்ம வந்து இந்த எம்எஸ் ஆக்சஸ் அப்படின்ற இந்த சாஃப்ட்வேரில் நம்ம இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி பக்காவாக மெயின்டைன் பண்ணி நம்ம ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணுறோம்னாக்கா அந்த சாஃப்ட்வேருக்கு வந்து பேக் ஹேண்டாக வச்சுக்கிட்டு அதிலிருந்து கால் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே சார், இது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் பீப்புளுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. இதே ஒரு கன்சூமர் லெவல் ஆஃப் பீப்புள்ஸுக்கு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா, நம்ம லாஸ்ட் டைம் வந்து எக்ஸல் சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலமாக டேபிள் ரோ இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த டேபிள் ரோவில் வந்து நீட்டாக இங்கே நீங்கள் ஃபார்ம் பண்ணி அங்கே அந்த எக்ஸல் சாஃப்ட்வேரில் கொண்டு போய் அப்டேட் பண்ணலாம். அது கூட இந்த டிவிடியில் நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த டிவிடி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த ஆக்சஸ் சாஃப்ட்வேர் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இதெல்லாம் என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வாட் இஸ் ஆக்சஸோட யூஸ் என்ன, அதாவது ரொம்ப சிம்பிளானு வச்சுக்கோங்களேன், டேட்டா பேஸ் இஸ் ஈக்குவல் டு சிம்பிளாக சொல்லணுனாக்கா எம்எஸ் ஆக்சஸ் அப்படின்ற அளவுக்கு இது வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளான சாஃப்ட்வேர். இதில் எந்த அளவுக்கு நம்ம பண்ணலாம் அப்படின்னாக்கா, நீங்கள் ரெடி பண்ணி வச்ச இதை வந்து ஷார்ட்டிங் பண்ணலாம், அந்த அதே மாதிரியே அதில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம், அதுலேருந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்டிங் பண்ணலாம், அதுக்கப்புறமேட்டு வந்து சம்மரைஸ் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான சாஃப்ட்வேருங்க. அதே மாதிரி அடுத்ததான் நீங்கள் வந்து இந்த ஆக்சஸ் சாஃப்ட்வேரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேபிள்னால் என்னன்னு தெரியணுங்க. ஓகேங்களா, வாட் இஸ் மீன் பை டேபிள். ஓகேங்களா, வாட் இஸ் மீன் பை டேபிள். டேபிள்னால் நம்மளுக்கு வந்து என்னன்னு தெரியணும். வாட் இஸ் மீன் பை
டேபிள் அப்படின்றது இது ரொம்ப ஒரு முக்கியமானதுங்க. இந்த டேட்டாபேஸ் அப்படின்றது மட்டும் இல்லாமல் ஈவன் தோ எக்ஸல் ஷீட்டில் எக்ஸல் ஷீட்டில் நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கு கூட நம்மளுக்கு டேட்டாபேஸில் அந்த டேபிள்னால் என்னென்னு தெரியணும். டேபிள் அப்படின்றது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விச் கண்டென்ட்ஸ் டேபிள் வந்து என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா காலம் அண்ட் ரோ, கரெக்டுங்களா? காலமும் ரோவும் இருக்கும். காலம் அண்ட் ரோ, அதாவது காலம் அண்ட் ரோ அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா, நம்ம எக்ஸல் ஷீட்டில் பார்த்த பார்த்தீங்களா, எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணால் நான் உங்களுக்கு சொன்னேன் இது காலம் இது ரோ, ஓகேங்களா? அதே மாதிரியே காலமும் ரோவும் கண்டெயின் பண்ணதான் ஒரு டேபிள். ஓகே, இதில் காலம்னா என்ன சார், வாட் இஸ் மீன் பை காலம்? காலம் அப்படின்றது என்னன்னாக்கா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னாக்கா we can call it as field, ஓகேங்களா? காலத்தை என்னன்னு சொல்கிறோம், we can call it as it's equal to column, ஓகேங்களா? it's equal to column அப்படின்றது ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம். அதை இதே ரோனா என்ன சார் அப்படின்னாக்கா இட்ஸ் நத்திங் பட் ரோ இஸ் ஈக்குவல் டு ரெக்கார்டு. ரோனாக்கா என்ன, ரெக்கார்டு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ எக்ஸலில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலத்தில் இந்த ஏரியாவை என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா இட்ஸ் நத்திங் பட் ஃபீல்டு. இதை வந்து ரெக்கார்டு அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா? ஸோ இந்த ஆக்சஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா காலம் அண்ட் ரோ, அதுக்கப்புறமேட்டு வந்து டேபிள்னால் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து நம்ம மெயினாக தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ உங்களுக்கு இந்த டெமோ டிவிடி அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து சிம்பிளாக சொல்லியிருக்கேன் நான். பட் நீங்கள் எங்கள் டிவிடியோட ஒவ்வொரு பார்ட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கிளியர் அண்ட் கட்டாக நாங்கள் வந்து பக்காவாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதான் வந்து நம்மளோட மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ் அப்படின்ற அந்த சாஃப்ட்வேரோட மெயின் எடிட்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபைல் மெனு இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஃபைல் நியூ அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னாலே நம்மளோட பேசிக் மெனுஸ் வந்துடும். இதே மாதிரி இங்கே பாருங்கள் ஃபியூச்சரிங், அந்த லோக்கல் டெம்ப்ளேட்ஸ், இந்த மாதிரி வந்து இதில் வந்து டெம்ப்ளேட்ஸ் டிஃபால்ட் டெம்ப்ளேட்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் காண்டாக்ட் டெம்ப்ளேட்ஸ் கொடுத்தது ஜஸ்ட் கிரியேட்னு கொடுத்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள் நீட்டாக வந்து ஆக்சஸ் பேஜ் ஓப்பன் ஆகி டிஃபால்ட்டாகவே நாங்கள் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்களோட நேமு, லாஸ்ட் நேமு, இமெயில் அட்ரஸு, ஃபோன் நம்பரு எல்லாமே நீங்கள் இதில் வந்து நீட்டாக டேட்டா பேஸ் மெயின்டைன் பண்ணி வச்சு அதர் சாஃப்ட்வேருக்கு நீங்கள் கால் பண்ணி ஒர்க் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இப்போ அவரோட நேம் நான் டைப் பண்ணுறேன், ஓகேங்களா? அவரோட ஃபர்ஸ்ட் நேம் மேபி as a நேம் ஆஃப் கார்த்திக், and then அவரோட லாஸ்ட் நேம் மேபி as a நேம் ஆஃப் சுவாமிநாதன், and then their mail ID is samkarth@at gmail.com அப்படின்னு ஆட் பண்ணுறோம். அந்த அவங்களோட பிஸ்னஸ் காண்டாக்ட் நம்பர் சம்வாட் ஆஃப் 042544560115. அந்த அவங்களோட கம்பெனி நேம் ஆஃப் சம் அட்ரஸ் X2Y வெக்டார் அனிமேஷன் அகாடமி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து டீட்டெயில்டாக அவங்களோட டேட்டா பேஸை நம்ம இதில் மெயின்டைன் பண்ண முடியுங்க. ஜாப் டைட்டில் சம்வாட் ஆஃப் MD இந்த மாதிரி வந்து டீட்டெயில்டாக அவங்க இதில் வந்து நம்ம வந்து டைப் பண்ணி இந்த டேட்டா பேஸில் நம்ம மெயின்டைன் பண்ணி சூப்பராக ஒர்க் பண்ணலாங்க. இந்த ஆக்சுவலாக இந்த சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் எக்ஸலோ வேர்டோ இதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் இருக்கும். இதில் வந்து மேக்ஸிமம் இந்த டூல் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ப்ராக்டிஸான மாதிரி இருக்கும். இது வந்து ரிப்பன், அதாவது ஃபைல் மெனு, நியூ இந்த மாதிரி இருக்கும். அண்ட் தென் ஹோம் இது ப்ராப்பராக ரிப்பன். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரியேட்ன்ற ஆப்ஷனில் போய் போனீங்க அப்படின்னாக்கா டேபிள் கிரியேட் பண்ணுறது எப்படி, டெம்ப்ளேட்ஸ் கிரியேட் பண்ணுறது, அண்ட் தென் எக்ஸ்டர்னல் டேட்டா. நான் முன்னாடியே சொன்னேன், ஞாபகம் இருக்குங்களா? இந்த சாஃப்ட்வேர் வந்து வெரி பவர்ஃபுல் ஃபார் டேட்டாபேஸ் மெயின்டெனன்ஸ். அதாவது சம் அதர் ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேருக்கு இப்போ எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், விபி சாஃப்ட்வேருக்கு வந்து இதிலேருந்து ஈஸியாக கால் பண்ணலாங்க. பாருங்கள், நான் கிளிக் பண்ணணும் நீட்டாக விபி எடிட்டர் ஓப்பன் ஆகுதுங்களா? ஸோ இங்கேருந்து நம்ம வந்து அங்கே வந்து நீட்டாக கால் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்டர்னல் டேட்டாவை உள்ளே வாங்குறதுக்கும் பாருங்கள், எக்ஸல்லேருந்து கூட நீங்கள் டேட்டாஸை உள்ளே வாங்கலாம். ஏதாச்சும் டேட்டா இருந்துச்சு அப்படின்னாக்கா அங்கேருந்து நீங்கள் வந்து சோர்ஸை பிக் பண்ணி நீங்கள் டேட்டாவை உள்ளே கொண்டு வந்து ஆட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது வந்து ஃபுல்லி ஒரு டிபிஎம்எஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ப்ரோக்ராமிங் லைனில் வந்து டிபிஎம்எஸ் கான்செப்ட் ஒன்று, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஏரியாவுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லானதுங்க. அதே மாதிரியே இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நான் இப்போ ஆல்ரெடி நான் இங்கே வந்து ஒரு டேட்டாபேஸ் ஒன்று வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் நம்மளோட எக்ஸசைஸ் ஃபைலில் போய் பார்க்கலாம். இப்போ டெஸ்க்டாப் எக்ஸசைஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பர்சனல் இன்வென்ட்ரின்னு ஒன்று இருக்குது. இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டாக இங்கே வந்து என்னோட பர்சனல் டீட்டெயில்ஸ் ஆன் திஸ் மந்த் நான் எப்படியெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன், எவ்வளோ ஆவரேஜாக நான் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி இங்கே நான் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், நான் இப்போ ஜஸ்ட் இதை போய் கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அதுலேயே கேட்டகரிஸ் வந்துடும். எல்லாம் என்ன மாதிரி ஐட்டம்ஸ். இப்போ இது வந்து நான் வந்து ஒரு டிவிடி அண்ட் சிடி இந்த வருஷத்தில் எவ்வளோ வாங்கினேன் அப்படின்றதுக்கு ஒரு லிஸ்டிங்கை போட்டு வச்சேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கனாக்கா எலக்ட்ரானிக்ஸ், அதோட மேனுஃபேக்சரிங் கம்பெனி என்ன, அதோட மாடல் என்ன, இந்த மாதிரி சீரியல் நம்பர், இது எல்லாமே வந்து நம்ம வந்து பக்காவாக இதில் வந்து ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு இதோட அசட்ஸ், இதோட லொக்கேஷன்ஸ், இதோட வேல்யூஸ் எல்லாமே நீங்கள் இதை வந்து சூப்பராக செக் பண்ணி டிஸ்பிளே பார்க்கலாம். இப்போ பாருங்கள்,
இது ஒரு கிராஃப் மோட்லேயும் வந்து டீட்டெயில்ஸாக எடுத்து கொடுத்துரும். இங்கே பாருங்கள், இது வந்து நீட்டாக வந்து ஒவ்வொரு டிவிடியை பற்றின ஒவ்வொரு பர்ச்சேஸ் பண்ண இதை பற்றின டீட்டெயில் இங்கே பாருங்கள். இப்போ வந்து நான் சேர்னாக்கா இது ஃபர்னிச்சர் மோடு, அந்த பால் ரெஸ்ட் அப்படின்றது, அந்த ஜாய்ஸ்டிக் அப்படின்றது, அந்த பைக், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக தனித்தனியாக நான் வந்து எடுத்து இதில் வந்து டேட்டா பேஸாக மெயின்டைன் பண்ணி என்னோடய ஆவரேஜ் சம்மர் காஸ்ட் நான் இங்கே போட்டு வச்சுருக்கேன். தெரியுதுங்களா? இதெல்லாம் வந்து சாஃப்ட்வேரை உங்களுக்கு டெவலப் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பேசிக்காக ப்ரோக்ராமிங் நாலேஜில் வந்து டேட்டா பேஸ்னால் என்னன்னு தெரிஞ்சு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கனாக்கா இதில் வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரோக்ராமிங் பீப்புள்ஸுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம நார்மல் பீப்புள்ஸுக்கு இருக்கும், நார்மல் பீப்புள்ஸுக்கும் யூஸ் ஆகுது. பட் எங்களோட டிவிடியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் 2 தரப்பட்ட மக்களுக்குமே வந்து ஈஸியாக புரிகிற மாதிரி இது எல்லா இதுலேயுமே இருக்கிற மாதிரி ஒவ்வொரு டூலையும் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். சேம் ஹோமில் என்னென்ன இருக்கும், கிரியேட்டில் போனீங்கன்னா என்ன இருக்கும், எக்ஸ்டர்னல் டேட்டாவில் போனீங்கன்னா என்னென்ன டூல்ஸ் இருக்குது, இதோட யூஸ் என்ன, டேட்டாபேஸ் டூல்ஸ் என்ன, அதே மாதிரி இது அக்ரோபேட், நார்மலாக இந்த பேஜ் அக்ரோபேட்டுக்கு மாற்றுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் தெளிவாக நாங்கள் அந்த இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் பாருங்கள், நம்ம எக்ஸலில் பார்த்த மாதிரி ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. இப்போ ஃபர்னிச்சர் ஐட்டம் மட்டும் நான் என்ன வாங்கியிருக்கேன், ஒரே ஒரு ஃபர்னிச்சர் ஐட்டம் தான் இருக்குது. இது வந்து நான் செலக்ட் ஆல் இங்கே கொடுத்து பார்த்தேனாக்கா எல்லா ஆப்ஜெக்ட்டும் டிக்ளேர் ஆகிற மாதிரி, இது ஆல் அசட்ஸ், இந்த மாதிரி நான் என்னென்ன இது பண்ணியிருக்கேன்னு சொல்லி பிரிண்ட் அவுட் ஸ்டேஜுக்கு எடுத்து கொடுக்குற மாதிரி எல்லா ஆப்ஷன் வந்து இந்த ஆக்சஸில் இருக்குது. ஸோ இந்த ஆக்சஸ்ன்ற சாஃப்ட்வேர் வந்து மெயினாக யாருக்கு யூஸ்னாக்க மறந்துடாதீங்க, மெயினாக டேட்டா பேஸ் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு பர்சன்ஸுக்கு தான் இது அதிகமாக யூஸ் ஆகும். அதுவும் வந்து ப்ரோக்ராமிங் பீப்புள் அப்படி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா டிபிஎம்எஸ் கான்செப்ட்டுக்கு வந்து இது ரொம்ப ஒரு அருமையான சாஃப்ட்வேருங்க. இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ன்ற பேக்கில் இந்த ஆக்சஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லானது. ஓகேங்களா? ஸோ எக்ஸலுக்கும் இதுக்கும் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து எங்களோட டிவிடியில் வந்து நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு முழுமையாக தெரியும். ஸோ ஒவ்வொரு டிவிடிலையும் நாங்கள் ஒவ்வொரு சாஃப்ட்வேரையும் நாங்கள் வந்து தெளிவாக நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ டெஃபினட்டாக இதை வாங்கி படித்து பாருங்கள், உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரியே காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் தென் ஸ்டூடெண்ட்ஸ் எனிபடி நீங்கள் அதை அந்த டிவிடியை படித்து நீங்கள் ஒரு 4 பேத்துக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு நாங்கள் வந்து ஈஸியாக எளிமையாக நாங்கள் வந்து சொல்லிக் கொடுத்துருக்கோம். ஸோ டெஃபினட்டாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.